வணக்கம். நான் உங்கள் பிரவீன். அம்பத்தூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டிடுறேன். என்னுடைய அம்பத்தூர் தொகுதி மக்களுக்காக 100க்கு மேற்பட்ட பொறுப்புள்ள வாக்குறுதிகளை மக்களுக்காக அளிக்கிறேன். அதில் பொதுமக்களுக்காக அம்பத்தூர் தொகுதியில் எம்எல்ஏ அலுவலகம் பொதுமக்களின் நலனுக்காக 24 மணி நேரமும் செயல்படும். தேவைக்கு ஏற்ப அலுவலகத்தின் எண்ணிக்கை உயர்த்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் பொதுமக்களின் புகார்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ள பதில் அளிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் 100% சாலை விதிகள் அமல்படுத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் சாலை விபத்து 0% குறைவாக இருக்கிறதுக்காக தேவையான முயற்சி மற்றும் வழிமுறைகள் மேற்கொள்ளப்படும். அம்பத்தூர் தொகுதியில் சாலையோர உணவு கடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு தரத்திற்கான பயிற்சி கொடுத்து அவங்கள வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டு முறைகள் மேற்கொள்ளப்படும். அம்பத்தூர் தொகுதியில் சமுதாய தன்னார்வலர் குழுக்கள் உருவாக்கப்பட்டு சமூக விழிப்புணர்வு மேம்படுத்தப்படும். சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் பொது இடங்களில் தேவைக்கு ஏற்ப ஆண்கள், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு தனித்தனியாக நவீன குளியல் மற்றும் கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் அனைத்து தெருக்களும் 24 மணி நேரமும் சுத்தமாக பராமரிக்கப்படும் பொருட்டு தேவையான ஒழுங்கு நடவடிக்கை கட்டாயம் மேற்கொள்ளப்படும். அம்பத்தூர் தொகுதியில் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஊக்குவிக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர வழிவகை செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மக்கள் டு மக்கள் திட்டம் C2C பிளான் அமல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். அம்பத்தூர் தொகுதியில் பிச்சை எடுக்கும் சிறுவர்கள், சிறுமிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகள் செய்து கொடுத்து அவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அம்பத்தூர் தொகுதியில் பிச்சை எடுக்கும் ஆண்கள், பெண்கள் மற்றும் முதியோர்களை கண்டறிந்து உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகள் கொடுத்து அவர்களின் ஆரோக்கிய நிலையை பொறுத்து சமுதாய முன்னேற்ற பணிக்கு ஈடுபடுத்தப்படுவார்கள். அம்பத்தூர் தொகுதியில் பொதுமக்களின் தனித்திறமைகளுக்கு ஏற்ப அரங்கேற்றம் நடத்துவதற்கு வழிவகை செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மக்கள், வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதந்தோறும் நடத்தப்படும். அம்பத்தூர் பகுதியில் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மாதந்தோறும் சிறந்த மக்கள் சேவகர் விருது வழங்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் அனைத்து உணவு நிலையங்களில் விற்பனை செய்யும் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள நீர்நிலைகள் உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் அருமை மிகுந்த அம்பத்தூர் திட்டத்தின் கீழ் அனைத்து அடிப்படை தேவைகள், அதாவது அனைத்து விதமான கட்டமைப்பு வசதிகள் சரியான தரத்தில் மேம்படுத்தப்பட்டு குடிநீர் இணைப்பு வசதி, நெகிழி ஒழிப்பு, மின்சார சக்கனம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை அடியோடு தடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மாதந்தோறும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மாதந்தோறும் சுயமர நிகழ்ச்சி நடத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் திருமணம் செய்ய தேவையான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் குடும்ப நல ஆலோசனை மையம் அமைக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் கர்ப்பிணி பெண்களுக்கு தரமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் உற்பத்தி விலைக்கே கொடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் பொது இடங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை அமைக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் ITIக்கள் தரம் உயர்த்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் சிறந்த குடிநீர் திட்டம் மூலம் தரமான குடிநீர் வழங்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மாதந்தோறும் இலவச பல்நோக்கு மருத்துவ முகாம் நடத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் சிறப்பான சாலை வசதி செய்து கொடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் இரவு நேரத்தில் 100% பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மாதந்தோறும் இலவச பல்நோக்கு மருத்துவ முகாம் நடத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மரக்கன்றுகள் நடப்பட்டு மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் தேவைக்கு ஏற்ற தெருவிளக்குகள் அமைக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் மக்களுக்கு நடைபயிற்சி அமல்படுத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மக்களுக்கு
சைக்கிள் குறைந்த விலையில் கிடைக்க ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதி முழுவதும் தண்ணீர் மோர்பந்தல் அமைக்கப்பட்டு தினமும் சுத்தமாக பராமரிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மக்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையால் வழங்கும் சிகிச்சைகள் பற்றிய விவரங்களை நமது மருத்துவ குழு மூலம் உறுதி செய்யப்படும். அம்பத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகள் நமது வழக்கறிஞர் குழு மூலம் வழங்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் எதிர்கால தலைவர்களுக்காக அம்பத்தூர் தொகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு திறன் அடிப்படையில் சமுதாய நல பொறுப்புகள் வழங்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குடும்ப நிர்வாக திறன் பயிற்சி அளிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் முழு நேர கல்லூரி செல்ல முடியாதவர்களுக்கு முழு அல்லது பகுதி நேர வேலை மற்றும் தொலைதூர கல்வி உறுதி செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் அனைவருக்கும் நேரடி மற்றும் தொலைதூர கல்வி மூலம் 100% பட்டப்படிப்பு கல்வி உறுதி செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வணிக நிர்வாகத்திறன் பயிற்சி அளிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அவர்களுடைய துறை சார்ந்த மற்றும் தொழில்துறைக்கு தேவையான சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பகுதி நேர வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் கல்லூரி படித்து முடித்தவர்களுக்கு 30 நாட்களில் தனியார் நிறுவனங்கள் மூலம் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள ஐடியில் படிப்பவர்களுக்கு படிக்கும் போதே தொழிற்சாலையில் நேரடி பயிற்சி மற்றும் படித்து முடித்த பின்பு தொழில் பழகுனர் அப்ரண்டிஸ் பயிற்சி ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். அம்பத்தூர் பகுதியில் கல்வி, வேலை மற்றும் தொழில்களுக்கு தேவையான ஒருங்கிணைந்த ஆலோசனை மையம் அமைக்கப்பட்டு வழி நடத்தப்படும். பொது நூலகங்கள் திறக்கப்பட்டு மக்களிடையே வாசிக்கும் திறனை அதிகரிக்க. அம்பத்தூர் தொகுதியில் பொது நூலகங்கள் திறக்கப்பட்டு மக்களிடையே வாசிக்கும் திறனை அதிகரிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் வெளிநாட்டு வேலைக்கு செல்வோரின் வேலை நிலை மற்றும் வேலை வழங்கும் நிறுவனம் பற்றிய உண்மை நிலையை உறுதி செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் வெளிநாட்டு வேலைக்கு செல்வோரின் வேலை நிலை மற்றும் வேலை வழங்கும் நிறுவனம் பற்றிய உண்மை நிலையை உறுதி செய்யப்படும். தொழில் பயிற்சி மற்றும் சிறு குறு தொழில் முனைவோர்கள். அம்பத்தூர் தொகுதியில் தொழில் முனைவோருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மகளிர் தொழில் முனைவோர் குழுக்கள் உருவாக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் 10th, 12th மற்றும் ஐடிஐ படித்தவர்களுக்கு மெக்கானிக்கல் பார்க் மூலம் குறைந்தது 100 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் ஃபேஷன் பார்க் மூலம் தையல் தெரிந்த பெண்களுக்கு குறைந்தது 100 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் அனைத்து பூங்காக்களிலும் அக்ரோ ஃபுட் பார்க் மூலம் ஆரோக்கியமான உணவுகள் தயாரித்து விற்பனை செய்ய பயிற்சியுடன் கூடிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் டிப்ளமோ டிகிரி மற்றும் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு KPO BPO மூலம் புதிய வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் மாதந்தோறும் குறைந்தது 150 முதல் 300 பேருக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்பு நியமனம் உறுதி செய்யப்படும். தனியார் துறையில் வேலைவாய்ப்பு நியமனம் உறுதி செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் தொழில் வாய்ப்புகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்கி அவர்களை வணிகத்தில் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதல் செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் சுயசார்பு பொருளாதாரத்திற்கு தேவையான வழிகள் உருவாக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மற்றும் ஐடிஐகளில் விடுமுறை நாட்களில் குடிசை தொழில் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியை நவீன தொழில் முனைவோர் மையமாக மாற்றி அமைக்கப்படும். தமிழக விவசாய பெருமக்களுக்காக அம்பத்தூர் தொகுதியில் தமிழக விவசாயிகளின் பொருட்களுக்கு பார சந்தை ஏற்படுத்தி தரப்படும். அம்பத்தூர் தொகுதி மக்களுக்கு விவசாயம் சார்ந்த பயிற்சியுடன் கூடிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். தமிழக விவசாயிகளின் பொருட்களை அம்பத்தூர் தொகுதி மக்களின் சார்பாகவும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ற முறையிலும் தொகுதியில் நேரடி வர்த்தகம் என்ற முறையில் வணிகம் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். மாடித்தோட்டம் மூலம் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பயிற்சி அளிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து தேநீர் கடைகள் மற்றும் உணவகங்களில் நெகிழியை ஒழித்து 100% வாழை இலை, வாழை தட்டு
மற்றும் பாக்குமட்டை என ஆரோக்கியம் சார்ந்த பொருட்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு விவசாயிகளுக்கு வருமான வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். திருநங்கைகளுக்காக தங்கும் வசதி, வீடு வாடகைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும். பொதுமக்கள் மற்றும் திருநங்கைகள் இடையே சமூக நல்லுறவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். திருநங்கைகளுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி கொடுத்து தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். திருநங்கைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களின் திறமைக்கு ஏற்ப சமூக நல பொறுப்புகள் வழங்கப்படும். திருநங்கைகளுக்கு முறையான மருத்துவ வசதிகள் கிடைக்க ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். திருநங்கைகள் நற்பணி மன்றம் அமைத்து திருநங்கைகளின் சமூக பங்களிப்பு அதிகரிக்கப்படும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி எல்லை கடந்து வாய்ப்பு தேடுபவர்களுக்காக அம்பத்தூர் தொகுதியில் உள்ள பட்டதாரிகளுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பற்றிய பயிற்சிகள் கொடுத்து தொழிலை சிறப்பாக தொடர்ந்து செய்ய வழிகாட்டப்படும் மற்றும் தொடர்ந்து வழிநடத்தப்படும். முன்னாள் இளைஞர்களுக்காக அம்பத்தூர் தொகுதியில் வயதில் மற்றும் அனுபவத்தில் பெரியவர்களை ஒருங்கிணைத்து அனுபவம் பேசும் அம்பத்தூர் திட்டத்தின் கீழ் சீனியர் ஜூனியர் சந்திப்பு நடைமுறைப்படுத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் அன்பு நிறைந்த அம்பத்தூர் திட்டத்தின் கீழ் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நட்புகள் மேம்பட வழிநடத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் அன்பு நிறைந்த அம்பத்தூர் திட்டத்தின் கீழ் குடும்ப உறவுகள் மற்றும் நட்புகள் மேம்பட வழிநடத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் வயதான முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களை அவர்களது கடைசி காலம் வரை ஆதரிக்க அரண்மனை அம்பத்தூர் திட்டத்தின் கீழ் ஆதரவு இல்லம் அமைக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு மனம் உறுதிப்படுத்தவர்களுக்காக அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு சலுகைகள் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி மற்றும் பயிற்சி வசதிகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார் மற்றும் அரசு வேலைகளில் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய தேவையான ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகள் தரப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயம்வரம் நிகழ்ச்சி நடத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்யப்படும். அரசு பணியாளர்களுக்கு அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பயிற்சி மூலம் பணியாளர்களின் தரம் மேம்படுத்தப்படும். அரசு பணியாளர்கள் மன அழுத்தம் நீங்க யோகா பயிற்சி அளிக்கப்படும். மன அழுத்தம் நீங்க யோகா பயிற்சிக்கு வாங்க என்ற திட்டம் செயல்படுத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள அரசு அலுவலகங்கள் தரமான முறையில் பராமரிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள அரசு உடைமைகள் கணக்கிடப்பட்டு சரியான முறையில் பாதுகாக்கப்படும். அரசு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சமூக நல்லுறவு மேம்படுத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் செயல்பாடுகளும் 60 நாட்களில் சர்வதேச தரநிலைக்கு உயர்த்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களில் பதிவாகும் குற்ற எண்ணிக்கைகள் குறையும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுயதொழில் மூலம் பொருளாதாரம் மேம்படுத்தப்படும். தமிழகத்தில் முன்மாதிரி காவல் நிலையங்களாக மாற்றம் செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள தொழில்பேட்டைகள் சிப்காட் முழு வீச்சில் செயல்பட தேவையான நடவடிக்கையும் எடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள தொழில்பேட்டைகள் சிட்கோ முழுவீச்சில் செயல்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்கள் தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்களின் பணி நியமங்களுக்கு ஏற்றபடி வேலை வேண்டுவோருக்கு குறுகிய கால நேரடி தொழில் நிறுவன பயிற்சி அளிக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்களில் இனி வரும் காலங்களில் உள்ள காலி பணியிடங்களுக்கு அம்பத்தூர் தொகுதியில் வசித்து வருவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் விதத்தில் நிர்வாகத்திடம் வலியுறுத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு வங்கி கடன் வசதி மற்றும் அரசு மானியம் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்கள் தனியார் மற்றும் அரசு ஒப்பந்தங்களில் பங்கேற்பதற்கு தேவையான வழிமுறைகள் செய்து கொடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள தொழில் நிறுவனங்கள் ஒப்பந்தங்களில் உள்ள இஎம்டி சலுகை பெறுவதற்கான சட்ட வழிமுறைகள் செய்து கொடுக்கப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து தொழில் நிறுவனங்களிலும் நிறுவன சமூக பொறுப்பு 100% அமல்படுத்தப்படும். அம்பத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து விதமான தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் 5S தரநிலை கட்டாயமாக்கப்படும். ஓய்வில்லா உழைக்கும் பணியாளர்கள் மற்றும் வீரர்களுக்காக மருத்துவ மகான்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக நல வழக்கறிஞர்கள், சமூக நல ஆர்வலர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மின்வாரிய பணியாளர்கள், மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் மக்கள் நல வாகன ஓட்டுநர்களுக்கு
அடிப்படை நலன்கள் பாதுகாக்கப்படும் மற்றும் சிறந்த மக்கள் சேவகர் விருதுகள் வழங்கப்படும். அம்பத்தூர் சட்டமன்ற தேர்தல் தொகுதி மக்களுக்கு அம்பத்தூர் தொகுதி மக்களுக்கு வணக்கம். நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அம்பத்தூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் உங்களில் ஒருவர் முனைவர் சா பிரவீன் ஆகிய எனக்கு வரிசை எண் 17 உள்ள தொலைக்காட்சி சின்னத்தில் உங்கள் மதிப்பிற்குரிய வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.